ஹெவினஸ்ஸாக பாடி இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறோம். அப்படின்னா மாதம் மாதம் ஆகாமல் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகிறது, இல்லைன்னா மாதத்துக்கு 2 தடவை ஆகிறது. இப்போ 28 டேஸ் சைக்கிள் நம்ம சொன்னோம். அப்படின்னா இப்போ என்னென்னா, இப்போது 1ஆந்தேதி ஒருத்தங்க ஆகிறாங்கன்னா அடுத்த 28ஆந்தேதி இல்லைனா 1ஆந்தேதிக்குள்ளே ஆகணும். இப்போ வந்து ஒரு பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக இருக்கணும், நம்ம வந்து நேச்சுராக நம்ம வந்து கன்சீவ் ஆகணும், நமக்கு யூட்ரஸ் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். கர்ஜினி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் அதை பற்றி பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இது அப்படியே நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா ஆஃப்டர் மேரேஜு அவங்களுக்கு டெலிவரி ஆகிற விஷயம், கன்சீவ் ஆகிற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ ஆரம்பத்திலேயே எந்த ஒரு விஷயமும் நம்ம அப்போவே அதுக்கு என்ன தீர்வு, அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லபடியாக எல்லாமே அப்படியே கொண்டு போய்க்கலாம். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா பிசிஓடி, பாலிசிஸ்ட் ஓவரி டிசீஸ் அப்படிங்கிறோம். அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கும்போது சைக்கிள் வந்து நார்மலாக 28 டேஸ் சைக்கிள், பீரியட் சைக்கிள் இருக்கணும். இல்லைன்னா சில பேருக்கு 30 டேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு மாதத்துக்கு விட்டு ஒரு மாதம் பீரியட்ஸ் ஆகிறது, இல்லைன்னா 15 டேஸ் ஒன்ஸ் ஆகிறது, அந்த மாதிரி நடக்கும்போது அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டைமில் நமக்கு படபடப்பாக இருக்கிறது, இல்லைன்னா எரிச்சல் வர்றது, டென்ஷனாக க்ரியேட் பண்ணுறது, இந்த அடிவயிறு வலிக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸு நமக்கு வந்து இந்த பிசிஓடி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல காமிக்கும். பார்த்திங்கன்னா ஹெவினஸ்ஸாக பாடி இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறோம். அப்படின்னா மாதம் மாதம் ஆகாமல் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகிறது, இல்லைன்னா மாதத்துக்கு 2 தடவை ஆகிறது. இப்போ 28 டேஸ் சைக்கிள் நம்ம சொன்னோம். அப்படின்னா இப்போ என்னென்னா, இப்போது 1ஆந்தேதி ஒருத்தங்க ஆகிறாங்கன்னா அடுத்த 28ஆந்தேதி இல்லைனா 1ஆந்தேதிக்குள்ளே ஆகணும் பீரியட்ஸு. அப்படி இல்லை அடுத்து ஒரு 10 நாள் லேட்டாக ஆகிறாங்க. ஆனால் பெண்கள் வழக்கமாக நம்மக்கிட்ட பார்க்கும்போது நீங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக ஆயிடுறீங்களாமா அப்படின்னு கேட்டோன்னா ஆயிடுறோங்க மேடம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மாதம் மாதம் ஆகுதில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இது மந்த்லி ஆகிறது இல்லைக்கா, இது வந்து ஒரு சைக்கிள் வந்து கரெக்ட் இல்லை. எப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஆயிடுறோம்ல அப்படிங்கிறது அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. 28 டேஸ் ஒன்ஸு நம்ம ஆகணும், இல்லைனா 30 டேஸ் சைக்கிள்னால் அப்படி ஆகணும். அதை விட்டு 40 டேஸ் ஆகுது, இல்லை 50 டேஸ் ஆகுது, இல்லை ஏர்லியராக ஆகிறோம் அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம வந்து அதை என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பிசிஓடி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல கண்டிப்பாக வந்து ஒரு டென்ஷன் ஆகிறது, இந்த வஜைனா இடத்துல ஒரு இரிட்டேஷன் ஆகிறது, பீரியட்ஸ் முன்னாடி ஒரு பெயின் வரும், இல்லை பீரியட்ஸ் டைமில் ஒரு பெயின் வரும். அப்போது வழக்கமாக வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு அந்த மாதிரி பெயின் வந்து பீரியட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க, ஓகே இதெல்லாம் நார்மல் தான், பெயின் வர்றது இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி வந்து பீரியட்ஸுங்கிறது பெண்களுக்கான ஒரு இயல்பான விஷயம். அதில் வந்து பெயினுங்கிறது வந்து அது வந்து சரியில்லை, பெயின் ஆகக்கூடாது, அது வந்து இயல்பாக தான் இருக்கணும். அப்போ நமக்கு பெயின் வருது அப்படிங்கும்போது நம்ம ஃபுட்டில் வந்து என்ன மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போது நமக்கு ஒரு அறிகுறி தெரியுது
அப்படிங்கும்போது இப்போ நம்ம இந்த டிசிஎம் மெத்தடில் இதை பார்க்குறோம். இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக ஸ்ப்ளீன், மண்ணீரல் வந்து இதில் ஒரு பெரும் பங்கு வகிக்குது. மண்ணீரல் தான் வந்து பிளட்டை வந்து எல்லா பக்கமும், அதாவது கொண்டு போய் அனுப்பணும், நம்ம யூட்ரஸ் கிட்ட அனுப்பணும். பெரும் பங்கு வந்து மண்ணீரல் தான் வகிக்குது. ஆக்சுவலாக லிவர் பார்த்திங்கன்னா, லிவர் வந்து பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். மண்ணீரல் வந்து உற்பத்தி பண்ணும். அப்போது அந்த உற்பத்தி பண்ணின பிளட்டை வந்து நம்ம உடம்புல எல்லா பக்கமும் யூட்ரஸ்க்கு கொண்டு போகணும் இல்லைங்களா, அந்த வேலையை செய்யுது. இப்போ இதில் வந்து கிட்னியும் பங்கெடுக்கும். ஏன்னா அந்த கிட்னி நான் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், கிட்னியோட எசன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அந்த எசன்ஸ் ஜிங்க்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த எசன்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த கிட்னிக்குள்ளே, கிட்னி தான் நம்ம வந்து ஒரு கருத்தரிக்கிறதுக்கு, ஏன்னா அதுக்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது கிட்னியோட ஃபங்க்ஷன். ஸோ அங்கே கிட்னியும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக இருக்கணும், நம்ம வந்து நேச்சராக நம்ம வந்து கன்சீவ் ஆகணும், நமக்கு யூட்ரஸ் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லிவர் நல்லா இருக்கணும், நம்ம ஸ்ப்ளீன் நல்லா இருக்கணும், நம்ம கிட்னி நல்லா இருக்கணும். 3ம் சேர்ந்தது தான் பெண்களுடைய ஆரோக்கியமாக இருக்குது.